மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாக மம்தா அரசுக்கு சவால் விடுத்து வருகிறது. கொல்கத்தாவில் உள்ள பாரம்பரியமிக்க ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவ மாணவி ஒருவர் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் அரங்கேறியது முதல் கூட்டணி கட்சிகள், எதிர்க்கட்சிகள், நீதிமன்றம் தொடங்கி திரிணாமுல் காங்கிரஸ்காரர்களே கூட மமதா அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி ஆட்சியை அச்சுறுத்தி வருகின்றனர். மமதாவின் அரசியல் வாரிசாக கருதப்படும் அவரது மருமகன் அபிஷேக் பானர்ஜி மேற்கு வங்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என பேசி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி நடந்ததாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியே கூட்டணி கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் குறித்து நேரடியாக விமர்சித்திருக்கிறார். உச்சநீதிமன்றமும் இந்த வழக்கை விசாரிப்பதில் போலீஸ் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி குட்டு வைத்திருக்கிறது. ஆட்சியின் மீதான அதிருப்தியை சமாளிக்க பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி ஆளும் அரசாக இருந்தும் மமதா பானர்ஜி ஒரு பேரணியை நடத்தினார். சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட வழக்கில் விரைவில் விசாரணையை முடிக்க வேண்டும் என கெடு விதித்தார். ஆனால் பாஜகவின் அதிரடிகள் அவரது அரசியல் ஸ்டண்ட்டுகளை அர்த்தமற்றதாக்கி வருகிறது. கடந்த 27ஆம் தேதியன்று பச்சிம் பங்கா சத்திர சமாஜ் என்கிற அமைப்பு மம்தா பானர்ஜி பதவி விலக வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தை நோக்கி நடத்திய பேரணி வன்முறையில் முடிந்தது. நபானா அபிஜான் என்கிற பெயரில் நடத்தப்பட்ட இந்த பேரணியில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் வெடித்தது. இதனால் அடுத்த நாளே பாஜக 12 மணி நேர பந்தை அறிவித்து ஒட்டுமொத்த மேற்கு வங்கத்தையும் முடக்கியது. இதனால் ஆத்திரமடைந்த மம்தா பானர்ஜி ஆர்ஜிகர் மருத்துவமனை சம்பவத்தை பயன்படுத்தி பிரதமர் மோடி மேற்கு வங்கத்தில் பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி செய்வதாக நேரடியாக குற்றச்சாட்டை அடுக்கினார். கொல்கத்தாவில் பேசிய அவர், சிலர் மேற்கு வங்கத்தை வங்கதேசம் என நினைக்கின்றனர். வங்கதேசமும் இந்தியாவும் தனித்தனி நாடுகள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி மேற்கு வங்கத்தை எரிக்க நினைக்கிறார் என குற்றம் சாட்டினார். அதோடு வங்கத்தை எரிக்க நினைத்தால் அசாம், வடகிழக்கு மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா ஆகியவற்றோடு சேர்ந்து டெல்லியும் பற்றி எரியும் என்றும் உங்கள் ஆட்சியையே கவிழ்த்து காட்டுவோம் என்றும் பிரதமர் மோடிக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மம்தா பானர்ஜி. அவரது இந்த பேச்சுக்கு எதிராக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வினித் ஜிண்டால் டெல்லி காவல் ஆணையரிடம் புகார் தாக்கல் செய்துள்ளார். அதன் அடிப்படையில் மம்தாவின் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு விவரம் குடியரசுத் தலைவருக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் மம்தா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களை அவமதித்து விட்டதாக வதந்தி பரவ அதற்கும் மம்தா விளக்கம் அளித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் கோரிக்கைகள் நியாயமானது. அவர்களை நான் ஒருபோதும் இழிவு செய்யவில்லை. ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் பாஜகவின் நடவடிக்கைகளையே எச்சரித்தேன் என கூறியுள்ளார். இப்படி பாஜகவை அடக்கி வைக்க மம்தா விடுத்த எச்சரிக்கை அவருக்கே எதிராக திரும்பி ஒரு பக்கம் வழக்குகளையும் இன்னொரு பக்கம் மக்களின் கோபத்தையும் உசுப்பிவிட்டிருக்கிறது. இந்த புது பிரச்சனையில் இருந்து மமதா எப்படி தப்பித்து ஆட்சியை தக்க வைக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.